السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பின்பாக உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக நபிமார்களுடைய சீராவை நாம் தொடராக அல்லாஹுவினுடைய ஆயத்துகளில் இருந்து நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குர்ஆனிலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று அவர் தாவா செய்தார். அல்லாஹுவை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது என்று அவர் எடுத்து சொன்ன போது, ஆது சமுதாயத்திலே இருந்தவர்கள், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆது என்கிற சமுதாயத்திற்கு தான் அனுப்பப்பட்டார் நபியாக. அவர்களிலே அந்த ஊரின் தலைவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த ஏகத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். இவர் பொய் சொல்கிறார், இவர் நமது முன்னோர்களின் கடவுளை வணங்கக்கூடாது என்பதற்காக இப்படி பேசுகிறார், இவருடைய பேச்சை யாரும் கேட்க வேண்டாம் என்றெல்லாம் இப்படி நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த மக்களில் அதிகமானோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் கூட நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், நான் அல்லாஹ் மீதே தவக்கல் வைத்திருக்கிறேன், நீங்கள் வணங்கக்கூடிய எந்த போலி கடவுள் மூலமாக எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்று அவர் மிக உறுதியாக அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவராக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னதோடு, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா கேளுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் தேடுங்கள், அப்படி இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்திலே கேட்டு உங்களுடைய தவறுக்காக அல்லாஹ்விடம் மனம் வருந்தி அவன் பக்கம் நீங்கள் திரும்பி விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த பூமியிலே அவன் மழையை பொழிவான், மேலும் உங்களுக்கு குவத்தை அதிகப்படுத்துவான் என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி நாம இறுதியாக பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்திகளை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். திருக்குர்ஆனினுடைய சூரா ஹூத் 11வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனத்தில் சில எச்சரிக்கைகளை இறுதியாக அவர் கொடுக்கிறார். ஃபைன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தார் நான் சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்க வேண்டும் என்கிற இந்த ஓரிரை கொள்கையை, இந்த தௌஹீதை நீங்கள் மறுத்தால், அல்லாஹ்விடமிருந்து நான் பெற்ற இந்த ரிசாலாத் தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன். நிச்சயமாக இறைவன் அவன் நாடினால் உங்களுக்கு பகரமாக உங்களை அழித்துவிட்டு அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை இந்த பூமியில அவன் கொண்டு வருவான் என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு இறுதியாக ஒரு வார்னிங் கொடுக்கிறார், எச்சரிக்கையை கொடுக்கிறார். நான் சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் தௌபா கேட்டு விடுங்கள், இல்லாவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு உம்மத்தை இந்த பூமியில அவன் படைத்து விடுவான், நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று அவர் எச்சரிக்கை செய்கிறார்.
மேலும் சொல்லுகிறார், இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீஸ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் அனைத்து விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நீங்கள் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு எடுத்து சொல்கிறார். அப்படி இருந்தும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அவங்க அந்த சமுதாயத்துல அங்கே இருந்தவர்கள் யாரெல்லாம் உடல் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்களோ அவர்களிலே பலவீனமான மக்களை, உடல் வலிமையிலே குறைவாக இருந்த அவர்களின் உம்மத்திலே சிலரை அவரிடத்தில் ரொம்ப கர்வமாக அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அஷ்-ஷுஆரா என்கிற சூராவில் இறைவன் பதிவு செய்கிறான். வைதா பதஷ்தும் ஜப்பாரீன், நீங்கள் பிடித்தால் மிக கொடூரமாக உங்களிலே கீழ்நிலை உள்ள மக்களை நீங்கள் கடுமையாக தண்டிக்கிறீர்கள். அப்போ அவர்கள அல்லாஹ் அந்த மக்களை பற்றி நமக்கு சொல்லும் போது அவங்களுக்கு உடல் வலிமையோடு அல்லாஹ் அவர்களை படைத்தான். அந்த உம்மத்திலே சிலருக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் தரல, அவங்க ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. அது மாதிரியான மக்களை அவங்க தண்டிக்கிறாங்க, கடுமையாக தண்டிக்கிறாங்க. கொடூரர்கள், ஜப்பாரீன்கள் என்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கொடூரமாக அடக்குமுறையாளர்களை போல் நீங்க நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். மேலும் அல்லாஹு தஆலா இவர்கள் எப்படிப்பட்ட ஆணவம் கொண்டவர்களாக, கர்வம் கொண்டவர்களாக பெருமை அடித்தார்கள் என்று அல்லாஹ் சூரா ஃபுஸ்ஸிலாத் என்கிற சூராவிலே இறைவன் குறிப்பிடுகிறான். 41வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம், ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்லி பிகைரில் ஹக், இந்த ஆது கூட்டத்தவர்கள் பூமியிலே அவர்கள் நியாயமின்றி பெருமை அடித்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலுமன் அஷத்து மின்னா கூவத்துன், எங்களை விட உடலிலே பலமிக்கவர்கள் யார் இருக்க முடியும், நாங்க தான் ரொம்ப பலசாலிகள், நாங்கள் தான் வலிமையானவர்கள், நாங்கள் தான் கூவத்தை அதிகம் பெற்றவர்கள் என்று அவர்கள் ஆணவமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் வஹுவ அஷத்து மின்ஹும் கூவத்தன், அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, இந்த பூமியிலே எத்தனையோ பல கூட்டத்தை இவர்களை விட நாம் பலமாக படைத்திருக்கிறோம், இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ மக்களை நாம் படைத்திருக்கிறோமே, இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் பெருமை அடித்த போது, அவர்கள் தாங்கள் தான் உடல் வலிமையிலே சிறந்தவர்கள், எங்களை மாதிரி பூமியில யாரும் கிடையாது என்று அவர்கள் கர்வம் கொண்ட போது அல்லாஹ் அவர்களை சிந்திக்க சொல்கிறார். உங்களை விட இன்னும் பலரை நாம் படைத்திருக்கிறோம், நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இறைவன் பதில் சொல்வதாக குர்ஆனில் இறைவன் பதிவு செய்கிறார். மேலும் இறைவன் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் நம்முடைய சான்றுகளை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த மக்களிடத்தில் இருந்த இன்னொரு தீய குணத்தையும் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இந்த ஆது சமுதாயம் அல்லாஹ்வை மறுத்தார்கள், மறுமையை நம்ப மறுத்தார்கள், ஆகிரத்தெல்லாம் கிடையாது, உலகம்தான் வாழ்க்கை, இங்கே பிறந்தோம், இங்கே வாழ்ந்தோம், இங்கே மரணிக்க போகிறோம் என்ற கொள்கையில் இருந்தார்கள். மேலும் இந்த துனியா வாழ்க்கையில சுகபோகமாக வாழ வேண்டும் என்று உயர்வான கட்டடங்களை, சின்னங்களை கட்டி கொண்டார்கள். அதோடு அவர்களிடத்தில் இருந்த இன்னொரு தீய குணமா அல்லாஹ் சொல்லும் போது, அவங்க ரொம்ப ஆணவம் கொண்டவர்களா பெருமை அடித்தார்கள், கர்வம் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுங்க. நியாயமின்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது பிகைரில் ஹக், இவர்கள் நியாயம் இல்லாமல் பெருமை அடித்தார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப அவங்களுடைய அந்த தீய குணத்தை இறைவன் சொல்லி நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். இப்ப இறை நம்பிக்கையாளர்கள், முஃமின்கள், இந்த சமுதாயத்துடைய இந்த வரலாறை எல்லாம் நம்ம படிக்கும் போது, கேள்விப்படும் போது, அல்லாஹ்வுடைய ஆயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் போது, அல்லாஹ் அவர்களை என்னென்ன தீய குணத்தை கொண்டு நமக்கு அடையாளப்படுத்துகிறானோ, அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்களோ அது நம்மிடத்தில் வராமல் பார்த்துக் கொள்ளணும். நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்கும் போது ஏன் முதலாக இப்லீஸ் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளானான் என்கிற செய்தி நாம சொன்னோம். அடிப்படை அவன் பெருமை கொண்டதுதான் காரணம். அப்ப அந்த கர்வம் இந்த மக்களிடத்திலும் இருக்காது. இந்த ஆது என்கிற சமுதாய மக்களிடத்திலும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த உடல் வலிமை கொண்டு எங்களை மிஞ்ச ஆள் கிடையாது, நாங்க தான் பலசாலிகள், நாங்க தான் உலகத்திலே மிக பெரியவர்கள் என்று அவர்கள் பெருமை அடித்தார்கள். இப்ப முஃமின்கள் உலக வாழ்க்கையில அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய எந்த ஒன்றையும் கொண்டும் நாம பெருமை அடிக்க கூடாது என்கிற செய்தி அல்லாஹ் இவர்களின் வரலாற்றின் வழியாக எச்சரிக்கை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில அடிக்கடி அந்த எண்ணத்திலிருந்து நாம விடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்துல அல்லாஹ் நமக்கு பிறரை விட நம்மை சிறப்பித்து வைத்திருப்பான், மற்றவர்களை விட நமக்கு ஏதாவது ஒரு சிறப்பை அல்லாஹ் தந்திருப்பான். படிப்புல, பணத்துல, அழகுல, அல்லது குடும்பத்தினுடைய வகையில, நல்ல அந்தஸ்துல, இப்படி பல வகையில அல்லாஹு தஆலா பிறரை விட நமக்கு ஏதேனும் ஒரு சிறப்பான அந்தஸ்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ் உயர்வாக தந்திருப்பான். மற்றவங்களை விட நமக்கு அது கிடைத்து விட்டது என்பதற்காக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பிறரை தாழ்வாக நினைச்சிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது,
அல்லாஹ்வின் தூதரே, கிபிர்னா என்ன? ஒரு மனிதர் தன்னுடைய ஆடையும் தன்னுடைய ட்ரெஸ்ஸும் தன்னுடைய செருப்பு இதெல்லாம் அழகா இருக்குன்னு நினைக்கிறார், இது பெருமையாகுமா என்று கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பெருமையாகாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கர்வம் கிடையாது. நாம பிறருக்கு முன்னால் நல்ல கண்ணியமா இருக்கணும், இஸ்ஸத்தா இருக்கணும், பார்ப்பதற்கு ரொம்ப மோசமா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பதெல்லாம் தவறு கிடையாது. இது பெருமையில் வராதுன்னு சொல்லிட்டு, எது கிபிர், எது பெருமை என்றால் பத்தருல் ஹக்கை வகம்துன் நாஸ், உண்மையை சத்தியத்தை மறுப்பதும் பிற மனிதர்களை கேவலமாக நினைப்பதுதான் பெருமையாகும், தற்பெருமை என்று சொல்லா புரிய வச்சாங்க. இந்த ரெண்டு நம்ம இடத்துல வந்து விட்டால் நாம யாரு பெருமை அடிக்கக்கூடியவர்களாக மாறிவிடும் சொல்லா புரிய வைக்கிறான். அப்போ முஸ்லிம்கள் நம்ம இடத்துல இந்த எண்ணங்கள் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு வகையில பிறரை விட நாம உயர்வாக இருக்கிறோம், அதை கொண்டு மற்றவர்களை கேவலமா நினைக்கிறோமா, மற்றவர்களை தாழ்வாக பேசுகிறோமா என்று நாம் யோசிச்சு பார்க்கணும். நீலாம் என்னப்பா, உன்னை விட நான் வசதியானவன், என்கிட்ட இப்போ போன் பாத்தியா, என்கிட்ட பைக் பாத்தியா, அந்த வசதியை கொண்டு பெருமை அடிக்க கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பேச்சு, நடை, உடை எல்லாத்தையும் மாத்திப்பாங்க. கொஞ்சம் வசதி வந்த பிறகு, கொஞ்சம் அல்லாஹ் பணம் கொடுத்து அவர்களுக்கு சில உயர்வான பொருட்களை எல்லாம் வாங்கின பிறகு அடுத்தவர்களை பார்க்கிற பார்வையே கேவலமா இருக்கும். இவனா நமக்கு நம்ம ஸ்டேட்டஸுக்கு இவன் ஈக்குவல் கிடையாது, எனக்கு இவன் சமமானவன் கிடையாது, இவனா நமக்கு கீழே தான் என்று பிறரை பார்க்கும் போதே பேசும் போதே கேவலமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை பற்றி நமக்கு சொல்லும் போது, இந்த ஆத் என்கிற கூட்டத்தை பற்றி சொல்லும் போது, ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்லி பிகைரில் ஹக், இந்த ஆது கூட்டம் பூமியில நியாயம் இல்லாம பெருமை அடிச்சாங்க. அவனுக்கு தகுதியே கிடையாது. பெருமைக்கு சொந்தக்காரன் முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், வேறு யாரும் அதிலே போட்டி போடவே முடியாது முஸ்லிம்கள். அப்ப அந்த எண்ணத்திற்கு நாம இடம் அளிக்க கூடாது. ஷைத்தான் நம்ம அப்படிதான் மேல அப்படியே தலையில ஹெட்வைட்டை கொடுப்பான். பாத்தியா, வசதி இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, என்கிட்ட நல்ல படிப்பு இருக்கு, எனக்கு என்னுடைய குடும்பத்துல இவ்வளவு பேர் எனக்கு இருக்கிறாங்க, சப்போர்ட் இருக்கிறாங்க, நான் இவ்வளவு உயர்வான இடத்துல இருக்கிறேன், என் சொந்த பந்தங்களிலே நான் தான் பெரியவன், எந்த ஒரு சபையா இருந்தாலும் என்னதான் முதல்ல முன்னிலைப்படுத்துறாங்க, என் பேர் இல்லாம ஒரு சபை நடக்குமா, நான் இல்லாம அந்த கூட்டம் நடக்குமா, பாத்தீர்களா, இப்படியே காலரை தூக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னு ஒரு நாள் அல்லாஹ் ஒரே அடி அடிப்பான். யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியிலும் மறுமையிலும் மிகப்பெரிய கேவலம் தான் மிஞ்சும் முஸ்லிம்கள். அப்ப அல்லாஹ் இவர்கள் மூலமாக அந்த பாடத்தை ரப்புல் ஆலமீன் தருகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப அழகான ஒரு வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். நாளை ஆகிரத்துல அல்லாஹு தஆலா ஜன்னத்தில யாருக்கு இறைவன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகை, சொர்க்கத்திற்குள்ள போறதே மிகப்பெரிய பாக்கியம், அந்த ஜன்னத்துல அல்லாஹ் யாருக்கு மிகப்பெரிய மாளிகை தருவான் என்று குர்ஆன்ல இறைவன் பேசுகிறான். சூரா கஸஸ் 28வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனம், தில்க தாருல் ஆஹிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா, தில்க தாருல் ஆஹிரா, நிச்சயமாக ஆகிரத்துடைய வீடு இவர்களுக்கு கிடையாது, இந்த எண்ணங்கள் இல்லாதவர்களுக்கு நாம் தருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். ரெண்டு தீமை அல்லாஹ் சொல்றான். அதுல முதலாவது லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி, பூமியில அவர்கள் கர்வம் கொள்ள மாட்டார்கள். அப்படி யாரெல்லாம் கர்வம் கொள்ளாம கிப்ர் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தில்கத்தார் சொர்க்கத்தின் மாளிகை கிடைக்கும், ஜன்னத்தின் மாளிகை கிடைக்கும். வலா ஃபஸாதா, பூமியிலே குழப்பமும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த ரெண்டு கெட்ட குணம் யாரிடத்தில் இல்லையோ அவர்களுக்கு தான் ஜன்னத்தினுடைய மாளிகை நாம தரப்போகிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். இப்போ முஸ்லிம்கள் நம்மிடத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விஷயத்திலும் யாரையும் எதிலும் தாழ்வாக நினைக்க கூட செஞ்சிடாதீங்க, அந்த எண்ணத்திற்கு கூட இடம் அளிக்காதீங்க. சில பேர் பாமரமா இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க, அவர்களை கேவலமா நினைக்காதீங்க. நம்மளை விட அல்லாஹ் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சிறப்பை தந்திருக்கலாம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடை பார்த்து இழிவா பேசாதீங்க. இன்றைக்கு இளைய சமுதாயம்லாம் எப்படி மாறி வருகிறார்கள் என்றால், அடுத்தவர்களை கேவலப்படுத்துவதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பழக்கமா மாறிடுச்சு. அது ஒரு ஜாலியா, ஒருத்தருக்கு அழகுல குறை இருக்கும், அல்லது படிப்புல அவன்கிட்ட குறை இருக்கும், அல்லது அவனுடைய பொருளாதாரத்தில் அவன்கிட்ட குறை இருக்கும், அதையெல்லாம் கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் அவர்களை கேவலமா பார்க்கிறது. நண்பர்களுக்குள்ளாக ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதுல யாரு ரொம்ப வசதி கம்மியா இருக்கிறான், யாரு கொஞ்சம் அழகுல கம்மியா இருக்கிறானோ, அல்லது உடல் ரீதியாக ஏதாவது குறைபாடு உள்ளவனாக இருந்தானா அவர்களை போட்டு கேவலப்படுத்தக்கூடியவர்களாக, நாம தான் எல்லாத்திலையும் சிறந்தவர்கள் என்பதை போல பேசுவதும் அவர்களை கேலி செய்வதும், டீசிங் என்பது சமுதாயத்துல எல்லா இடத்திலும் அதிகம் இருக்கு. ராகிங் என்பதும்
பிறரை கேவலமா கிண்டல் செய்வது என்பது அதனுடைய அது ஏன் அப்படி செய்யறாங்கன்னா நம்ம எல்லாம் சிறந்தவங்க என்ற எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான். அதெல்லாம் முஃமினான ஆண்கள் பெண்கள் யாரையும் இழிவா நினைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணத்திற்கு கூட அல்லாஹ்விடத்தில் தண்டனை உண்டு சொன்னாங்க. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் ஹப்பத்தின் மின் ஹர்தலின் கிப்ர், யாருடைய உள்ளத்திலே அணுவளவு இந்த கிப்ர் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கம் ஜன்னத்திற்குள் நுழைய மாட்டார்கள். யோசிச்சு பாருங்க. நான் தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்னதான் நல்ல அமல் செய்திருந்தாலும் அந்த எண்ணத்தோட நாம் ஒருவேளை மரணித்திருந்தால் அல்லாஹ் இறைவன் நமக்கு மன்னிப்பு தராவிட்டால் நிச்சயமாக நரகத்திற்கு போகாமல் நம்மால் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எதிலிருந்து? இந்த ஆது கூட்டத்திற்கு இருந்த அந்த பெருமை போல நமக்கு வரக்கூடாது. எந்த விஷயத்திலும் பிறரை இழிவாக கேவலமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அப்ப அவங்க இப்படி பூமியில அந்த ஆது சமுதாயம் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஹக்கை கேட்காம தாங்கள் தான் பெரியவர்கள், நாங்கள் தான் கூவத்திலே சிறந்தவர்கள் என்று தங்களிலே பலவீனமான மக்களை மிக கொடுமைப்படுத்தினார்கள். அப்போ நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். கால ரப்பி உன்சுர்னி பிமா கத்தபூன், இறைவா இவர்கள் என்னை பொய்யரென கருதுவதால் இவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்ய ரஹ்மானே. அல்லாஹ் விட்டு அவர் கையேந்திடுறார். யா அல்லாஹ் உன்னுடைய உதவி எனக்கு வேணும், எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், ஆனாலும் என்னை இவர்கள் ஏற்றுக்கொள்ளல, என்னை இவர்கள் பொய்யர் தான் என்று சொல்லுகிறார்கள் என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அப்ப அல்லாஹ் அதற்கு பதில் தருகிறான். கால் அம்மா கலீலின், சில காலத்தில் அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்குவோம், அந்த நேரத்திலே அவர்கள் கை சேதப்பட்டவர்களாக நிற்பார்கள், கண்டிப்பாக அவர்களுக்கு எதிராக நம்முடைய தண்டனை இறங்கதான் போகிறது என்று அல்லாஹு தஆலா நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வாக்குறுதி அளிக்கிறார். அல்லாஹ் சொன்னதை போலவே இறைவன் அவர்களுக்கு தண்டனையும் தந்தான். திருக்குரான்ல பல ஆயத்துகள் அதை அல்லாஹ் பேசுகிறான். சூரா அல்-ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனம், கால கது வக்கா அலைக்கும் ரப்பிக்கும் ரிஜ்சுன் வ கலபுன், நிச்சயமாக உங்களின் இறைவனின் தண்டனையும் கோபமும் உங்களுக்கு எதிராக உறுதியாகிவிட்டது, நடக்கதான் போகிறது. நீங்களாக உண்டாக்கி கொண்ட, நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் நீங்களாக பொய்யாக உண்டாக்கி கொண்ட பெயர்களை கடவுளா வணங்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் கடவுள் என்பதற்கான, அதுதான் இறைவன் என்பதற்கான எந்த சான்றையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதையெல்லாம் வணங்கிட்டு இருந்தீங்களே, எதிர்பாருங்கள், நானும் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கான அதாபு, உங்களுக்கான இறைவனுடைய பிடி, உங்களுக்கு எதிரான கோபம், இறைவனுடைய கோபம் உறுதியாகிவிட்டது என்று சொல்லி நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கையும் சொல்லுவார். அவர் சொன்னதை போல அல்லாஹ் அவர்களை அழிக்கிறான். எப்படி அழித்தான்? பல வழிகளிலே அந்த கூட்டம் அழிக்கப்பட்டது. மிக கொடூரமாக அவர்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வினுடைய வேதனை பெற்றார்கள். அந்த ஆது சமுதாயம் ஃபலம்மா ரஅவுஹு ஆரிலன் முஸ்தக்பில அவுதியத்தஹும், அவங்க திடீரென ஒரு நாள் பார்க்கிறாங்க, மிகப்பெரிய மேக கூட்டங்கள் அவர்களுடைய பள்ளத்தாக்கை நோக்கி வருகிறது. அவங்க மலை குன்றுகள்ல தானே வாழ்ந்தாங்க. அப்ப அந்த பகுதிகளில் பெரிய மேகத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். கடும் காற்றோடு பெரும் பெரும் மேக கூட்டங்களை ரப்புல் ஆலமீன் அனுப்புறான். அதை பார்த்த உடனே அவங்க பேசிக்கிறாங்க, காலு ஹாதா ஆரிதுன் மும்திருனா, இதுவெல்லாம் மழை பெய்யக்கூடிய மேகங்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அப்படி பேசிக் கொள்கிறார்கள். அப்ப நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், பல் இல்ல, நீங்க எதற்காக அவசரப்பட்டீர்களோ, முடிந்தால் ஹூதே எங்களுக்கு எதிராக உன்னுடைய இறைவனுடைய தண்டனையை கொண்டு வா என்று எதற்காக நீங்கள் அவசரப்பட்டீர்களோ அந்த இறைவனுடைய தண்டனைக்குரிய காட்சாகும், ஃபீஹா அதாபுன் அலீம், இதிலே துன்புறுத்தும் வேதனை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை அல்லாஹ்வுடைய அதாப் அவர்களை நோக்கி வரும்போது எச்சரிக்கை கொடுக்கிறார். அவங்க நினைக்கிறாங்க இது மழை பெய்யக்கூடிய மேகம் தான், நிறைய மழை வரப்போது நினைக்கிறாங்க. கிடையாது, நீங்க அவசரப்பட்ட அல்லாஹ்வினுடைய அதாப் உங்களுக்கு எதிராக வந்து விட்டது என்று சொல்லி அவர் புரிய வைக்கிறார். மேலும் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை அழிக்கிறான். ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் ஸர்ஸரன், அவர்களுக்கு எதிராக நாம் கடும் புயல் காற்றை வீச செய்தோம். ஃபி ஐயாமின் நஹிசாத்தின், நாம் மிக ஒரு துன்பமான ஒரு நாளிலே, துயரமான ஒரு நாளிலே அவர்களுக்கு எதிராக நாம் அவர்கள் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எதிராக நாம் காற்றை, கடும் புயல் காற்றை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மேலும் அவர்கள் இதன் மூலமாக ஆகிரத்திலே கடுமையான துன்புறுத்தும் அதாவை பெற வேண்டும் என்பதற்காக, எந்த மனிதனுடைய உதவியும் இல்லாமல், யாரின் உதவியும் இல்லாமல் ஆகிரத்திலே என்னுடைய அதாவை பெற வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு எதிராக இவ்வாறு கடும் புயல் காற்றை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார்.
சூரா ஹாக்காவில் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த காட்சி எப்படி இருந்தது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் விளக்குறான். முதல்ல பெரிய மேக கூட்டம் வருகிறது. அதுல அதை அந்த மேகங்களை காற்று புயல் காற்று இழுத்து கொண்டு வருகிறது. அம்மா ஆதுன் ஆத்தியா, நிச்சயமாக இந்த ஆது கூட்டத்திற்கு எதிராக கடும் புயலோடு மிக கடும் குளிர்ச்சியான காற்றையும் வீச செய்தோம். அதையும் அல்லாஹ் சேர்க்கிறான். அவர்களை பாருங்க, அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை அவங்களுடைய ஆணவத்தை இறைவன் அழிப்பதற்காக வெறுமனே காற்றை கொண்டு அல்லாஹ் அழிக்கல, புயல் காற்றை கொண்டு இறைவன் அழிக்கல. கடும் புயல் காற்று வீசுகிறது, அதோடு சேர்த்து அந்த காற்றை இறைவன் பயங்கரமான குளிர்ச்சியாக அல்லாஹ் மாற்றுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா அந்த ஹாக்காவினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் பேசுகிறான். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுசூமுஹா, அவர்களுக்கு எதிராக 7 பகலும் 8 இரவும் நாம் 7 இரவும் 8 பகலும் அவர்களுக்கு எதிராக இந்த காற்றை நாம் வீச செய்தோம். அல்லாஹ் நாட்களை சேர்த்து சொல்கிறான். ஒரு நாள் இல்ல, அரை மணி நேரம் இல்ல. ஒரு புயல் சின்னம் நாமெல்லாம் அடிக்கடி பார்ப்போம். மழை காலங்கள்ல அடிக்கடி நாம கேள்விப்படுவோம், தமிழகத்திற்கு புயல் வருது, எங்கேயோ இருக்கும். அந்த புயல் காற்று நெருக்கம் வரும்போதே என்ன செய்யும், கடுமையான மழை இருக்கும். அது தரையில கடந்து போகும்போது எங்க கடக்குதோ அங்க ஒரு 80 கிலோமீட்டர், குறைஞ்சபட்சம் 80 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும். அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் வேகமாக காற்று வீசும் போது மரங்களும் செடி கொடிகளும் மனிதன் பயன்படுத்தக்கூடிய கூரை வீடுகளும் பல விஷயங்கள் மிகப்பெரிய சேதங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஒரு 150 கிலோமீட்டர் வேகமே மனிதனுடைய பொருட்களும் மனிதனும் தாங்க முடியாது. நாம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இவர்களுக்கு நாம பார்க்கக்கூடிய புயல் காற்றை விட மிக கடுமையானதை அல்லாஹ் அனுப்புகிறான். அதுவும் ஒரு நாள் இல்ல, ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் இல்ல, 7 இரவும் 8 பகலும் அவர்களுக்கு எதிராக அனுப்பப்பட்டது. அப்ப அவங்களுடைய கதை என்னவாயிருக்கு வச்சு பாருங்க. ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா அவர்களை அழிக்கிறான். அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்தார்களோ, அவர்கள் யாரெல்லாம் ஆகிரத்து பொய் என்று சொன்னார்களோ, அவர்கள் யாரெல்லாம் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யர் என்று சொன்னார்களோ, அந்த கூட்டம் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் விடாமல் ரப்புல் ஆலமீன் அந்த கடும் புயல் காற்றின் மூலமாக அதிலே குளிரையும் அல்லாஹ் சேர்த்து இத்தனை நாட்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக இறைவன் அனுப்புகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ, அவர்கள் எப்படி தெரியுமா ஆனார்கள், வீழ்த்தப்பட்ட பேரித்த மரங்களைப் போல, அடியோடு பிடுங்கி வீசப்பட்டவர்களைப் போல அடையாளம் தெரியாமல் மாறி போனார்கள். முடிஞ்சு போச்சு. பூமியிலே ஆணவம் கொண்டவர்கள், எங்களை மிஞ்ச யார் இருக்கா, நாங்க தான் பூமியிலே கூவத்திலே மிகைத்தவர்கள் என்று பேசியவர்கள் அல்லாஹ்வுடைய காற்றால் அவர்கள் அழிக்கப்பட்டதை, அதுவும் ஒரு மரம் அடியோடு வெட்டி வீழ்த்தப்பட்டால் எப்படி அது கிடக்குமோ அதுபோல் அவர்கள் கிடந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இறைவன் அந்த ஆயத்திலே தொடர்ச்சியாக பேசுகிறார். இவர்களுக்கு காற்று மட்டும் அதாப் அல்லங்க, புயல் காற்று மட்டும் கிடையாது. இன்னும் சில ஆயத்துகள்ல அவர்களுக்கு வெவ்வேறு அதாபையும் அல்லாஹ் சேர்த்து தருகிறான். அவர்களுக்கு எதிராக உண்மையான கடும் இடி சத்தமும் அவர்களுக்கு எதிராக கொடுத்தோம். மேகத்துல கடும் புயல் மேகம் மழை மேகம் சேரும் போது இடி இடிக்கும், மின்னல் இருக்கும். அல்லாஹ் என்ன செய்கிறான், மிகப்பெரிய இடியும் அந்த மக்களுக்கு எதிராக விழச் செய்கிறான். ஒரு பக்கம் காத்துல அழிக்கப்பட்டார்கள், இன்னொரு பக்கம் இடியும் அவர்களுக்கு எதிராக விழுந்து அந்த சப்தத்தை தாங்க முடியாமல் அவர்கள் மரணித்து போனார்கள். அவர்களை நாம் கூலங்களாக, குப்பை கூலங்களாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அநியாயக்காரர் கூட்டத்திற்கு இவ்வாறு தான் அழிவு இருக்கும் என்று சொல்லி சூரா முக்மினூன் என்கிற அந்த சூராவினுடைய 41வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறார். அதே மாதிரி அல்லாஹ் பாருங்க இன்னும் வர்ணிக்கிறான். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாபு கடும் புயல் காற்று, அதிலே குளிர்ச்சியை சேர்க்கிறான், இடியை அல்லாஹ் சேர்க்கிறான். பல நாட்கள் அல்லாஹ் அதை தொடர்ச்சி அவர்களுக்கு எதிராக அனுப்புகிறான். அந்த காற்றினுடைய தன்மையும் அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குரானினுடைய சூரா தாரியா 59வது சூறாவிலே இறைவன் பேசுகிறான். ஒஃபி ஆதின், இந்த ஆது சமுதாயத்தினுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பாடம் இருக்கிறது அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்லுகிறான். இது அர்சல்னா அலைஹிம் அர்ரீஹல் ஹக்கீம், அவர்களுக்கு எதிராக நாம் மலட்டு காற்றை அனுப்பினோம் என்று அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு மனுஷனுக்கு காத்து வீசும்போது அந்த காற்றிலே மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனும் இருக்கணும், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே இருக்கணும். முழுக்க முழுக்க ஆக்சிஜன் நம்ம செத்து போயிடுவோம். அப்ப ரெண்டுமே இருந்தாதான் நம்மளால சுவாசிக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்யறானா, காற்றினுடைய தன்மையை மாத்துகிறான். மலட்டு தன்மையாக அந்த காற்றை அல்லாஹ் மாற்றி அந்த காற்றின் தன்மை இறைவன் எடுத்து அதன் மூலமாக நாம் அவர்களை அழித்தோம். அப்ப இவ்வளவும் அதுல இருக்கு. ஒரு புயல் காற்றை அல்லாஹ் எப்படி ஏற்பாடு பண்றான் பாருங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்டம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. இந்த சமுதாயம்
அல்லாஹ்வை மறுத்தார்கள், அந்த நபியை மறுத்தார்கள், அந்த நபியை விமர்சனம் செய்தார்கள், பொய்யர் என்று சொன்னார்கள். கியாமத் நாள்லாம் கிடையாது, இங்கதான் பிறந்தோம், இங்கதான் சாக போறோம், உலகதான் வாழ்க்கை, எல்லா அநியாயம் செய்தார்கள். அதுவல்லாம சக மனிதர்களையும் கொடுமைப்படுத்தினார். இவ்வளவு அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அதாபை மிக கொடியதாக ஒரு காட்சியில இத்தனை ஏற்பாடுகளை செய்து ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு இந்த காற்றை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த காற்று பூமியில எந்த பொருளில் பட்டாலும் அது மக்கி போய்விடும். அப்ப இவங்களுடைய நிலைமை என்னவாயிருக்கு வச்சு பாருங்க. அதான் அல்லாஹ் சொல்லுவான், அவங்க குப்பை கூலங்களாக மாறி போனார்கள். அப்படி கடுமையான அந்த தன்மையோடு ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு எதிராக தன்னுடைய அதாவை தந்ததாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லிட்டு அழிக்கப்பட்ட பிறகு சொல்லுகிறான், அதாபி வன்னுதுர். அல்லாஹ் கேட்கிறான், எல்லா மனிதர்களுக்குமான பாடம், என்னுடைய அதாப் எவ்வாறு இருந்தது, என்னுடைய எச்சரிக்கை எப்படி இருந்தது. இறைவன் நம்மை பார்த்து கேட்கிறான், என்னுடைய தண்டனை எப்படி இருந்து பார்த்தீர்களா, என்னுடைய எச்சரிக்கை எப்படி இருந்தது பார்த்தீர்களா. அப்ப முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் மீது நாம் எப்போதும் ஈமான் கொள்ள வேண்டும், உறுதியா நம்ப வேண்டும். இந்த உலகத்துல யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் சும்மா விட்டுருவான் மட்டும் நினைச்சிடாதீங்க. நாம வாழக்கூடிய சமகாலத்துல பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற அநியாயத்தை நாம பார்த்தோம். கிட்டத்தட்ட 1,00,000-க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த காசா மக்களுடைய வாழ்க்கை நாம பார்த்தோம். இதற்கு முன்னாலும் பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஈரான்ல கிட்டத்தட்ட 1000-க்கும் நெருக்கமான மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஒரு இடத்தில் ஒரு பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல, பள்ளிக்கூடத்துல அந்த ஏவுகணை தாக்கப்பட்டு 160-க்கும் மேற்பட்ட மாணவிகள் கொல்லப்பட்ட செய்தி நாம பார்த்தோமா இல்லையா? அப்ப இவன் அநியாயம் பண்றான், வெளிப்படையா தெரிகிறது. எங்களெல்லாம் மிஞ்ச ஆள் இல்லை, எந்த நாட்டுக்குள்ள நாங்க உள்ள புகுந்து போவோம், எந்த நாட்டை நாங்கள் என்ன நினைத்தால் செய்ய முடியும் என்று அமெரிக்காவும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிற இஸ்ரேலும், இரண்டு இந்த மோசமான மனித மிருகங்கள் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, ஆணவக்காரர்களாக தங்களை யாரும் மிஞ்ச முடியாது நினைக்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, உங்களை விட ஆணவக்காரர்கள் இந்த பூமியிலே அவர்கள் வேறு தெரியாமல் அளிக்கப்பட்டார். ஈமான்தாரிகளுக்கு இந்த வரலாறு எல்லாம் ஒரு பாடம். அல்லாஹ் மீது ஈமான் வைக்க வேண்டும். நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்கள் பிடிக்கப்படுவார்கள். இந்த பூமியிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, இந்த ஆணவக்காரர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் தரதான் போவார். நம்பிக்கை இழந்துடாதீங்க. இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, ஏன் அல்லாஹ் உதவி செய்யல அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நேரம் இறைவன் வைத்திருக்கிறான். அந்த நேரம் வரும் வரை அவர்களுக்கு அல்லாஹ் அவகாசம் தருவான். திருந்தாவிட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு என்பதற்கு ஆத் என்கிற சமுதாயம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு பேசுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் அழிக்கப்பட்ட பிறகும் கூட இவ்வுலகிலும் மறுமையிலும் இவர்களுக்கு எதிராக என்னுடைய லானத், என்னுடைய சாபம் தொடரும் என்று இறைவன் சொல்லிவிட்டு, இவர்கள்தான் ஆது சமுதாயம், இவர்கள் இறைவனை மறுத்தார்கள், இவர்கள்தான் ஹூதுடைய சமுதாயம், நபி ஹூதுடைய சமுதாயம், இவர்கள் அழிவுதான் இவர்களுக்கு மிச்சம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இவர்களுடைய அந்த வரலாறை, இறைவன் அழிக்கப்பட்ட அந்த செய்தியை சொல்லி முடித்துவிட்டு நல்ல மக்களை நாம் காப்பாற்றினோம், அதையும் அல்லாஹ் பேசுகிறான். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வலம்மா ஜா அம்ருனா நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீன ஆமனூ மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா வனஜ்ஜைனாஹும் மின் அதாபின் கலீல். நாம் இவர்களை, ஈமான் கொண்டவர்களையும் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரோடு யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு அவரோடு இருந்தார்களோ அவர்களை நாம் நமது அருளால் காப்பாற்றினோம், அவர்களுக்கு நாம் வெற்றி கொடுத்தோம், இந்த கடுமையான தண்டனையிலிருந்து அவர்களை நாம் மீட்டெடுத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹுக்கு முடியும். இவ்வளவு பெரிய புயல் காட்சியிலிருந்து அல்லாஹ் நாடியக்கூடிய யார் மீது இறைவன் அருள் புரிய அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுகிறான். அதுல நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அவரோடு இருந்த ஈமான்தாரிகளும் காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற செய்தியும் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆன்ல பதிவு செய்கிறார். அப்ப நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு அவர்கள் அழிக்கப்பட்டதோடு முடிகிறது. அதற்கு அடுத்ததாக அவர்களுக்கு அடுத்த வந்த சமுதாயமாக அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு நபி யார் என்றால் வதுகுரு இது ஜஅலக்கும் ஹுலஃபா மின் பஅதி ஆதின். ஆத் என்கிற சமுதாயத்திற்கு பிறகு நாம் உங்களை அனுப்பி இருக்கிறோம், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சமூத் என்கிற சமுதாயத்தினுடைய செய்தியை சொல்லுகிறார். ஆதுடைய வரலாறு எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ குர்ஆன்ல, அந்த சமுதாயத்தினுடைய செய்தி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களின் செய்தியை முடித்தவுடனே சமூத் என்கிற கூட்டத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அவர்களுக்கு அல்லாஹ் யாரை நபியா அனுப்பினான் அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வைலா சமூத அகாஹும் சாலிஹா. சமூத் என்கிற அந்த சமுதாயத்திற்கு, உம்மத்தாருக்கு
சாலிஹ் என்கிற நபியை, அவர்களின் சகோதராக இருந்த அந்த சமுதாயத்தில் ஒருவராக இருந்த நபி சாலிஹை நாம் நபியாக அனுப்பினோம். அவர் சொன்னார், வந்து தாவா செய்தார், கால யா கௌமி உஅ்புதுல்லாஹ், என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹி கைர், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை வணங்குவதற்கு உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாக இருந்த சமூத் என்கிற கூட்டத்திற்கு அவர் தாவா செய்தார் என்று அல்லாஹு தஆலா நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியும் சமூத் என்கிற உம்மத்தாரினுடைய செய்தி நமக்கு இவர்களுக்கு அடுத்ததாக ஆத் என்கிற கூட்டம் அழிக்கப்பட்ட பிறகு பூமியிலே ஒரு தலைமுறையாக வாழக்கூடிய அடுத்த ஒரு பெரிய சமுதாயமாக இவர்களை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே எப்படி தாவா செய்தார், அவர்களுடைய உம்மத்தார் எப்படி நடந்து கொண்டார் என்ற செய்தி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை காண்போம் என்று சொல்லி என்னுடைய பயானை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.